கோயம்புத்தூர்ல நேத்து அண்ணாமலை 11 மணிக்கு மேல தேர்தல் பிரச்சாரம் பண்ணிருக்கிறாரு. 10 மணிக்குள்ளார பிரச்சாரத்தை முடிக்கணுங்கிறது தேர்தல் விதி. ஜெயிக்கக்கூடியவங்களே 9 மணி 10 மணிக்கெல்லாம் பிரச்சாரத்தை முடிச்சிடுறாங்க. ஆனா அண்ணாமலை 11 மணிக்கு போயிருக்கிறாரு நைட்டு. இன்னொரு கேள்வி என்னன்னா, அண்ணாமலை பகல்ல பேசினாலே கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. நேத்து சூலூர்ல தமிழருவி மணியனோட பேசிருக்கிறாரு. கை காட்டுறதுக்கு கூட ஆள் இல்ல. மோடி மாதிரி எம்டி டனல்ல கை காமிச்சிட்டு போன மாதிரி அண்ணாமலை கை காமிச்சிட்டு போயிருக்கிறாரு. செல்லும் இடமெல்லாம் சங்கிகளுக்கு செருப்படி. அப்படி இருக்கக்கூடிய இந்த லட்சணத்துல ஒரு 11 மணிக்கு மேல போய் போலீஸ்காரங்களோட சண்டை போட்டுட்டு மீடியா முன்னாடி ஒரு தமிழ்நாடு காவல்துறையே என்னை எதுக்குது பாத்தீங்களா, நான் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக இப்ப அண்ணாமலைக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு நம்ம ஜெயிக்க போறது கிடையாது அப்படிங்கிறது. ஆனா ரொம்ப ஆக்டிவா இருக்கிற மாதிரி, ரொம்ப தகுதி முழுக்க சுத்தி வர மாதிரி மீடியா வெறிக்காக, விளம்பர வெறிக்காக என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகள், காவல்துறையை எதிர்த்து கேட்கறது, காவல்துறை அநாகரிகமா பேசுறது, பத்திரிகையாளர்களை ரொம்ப அநாகரிகமா பேசுறது. எதுக்காக அப்படின்னு சொன்னா, இதன் மூலமா ஒரு செய்தி வெளியில வரும், இது நான் தன்னுடைய இருப்பை காமிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நப்பாசையில ஒரு கேவலமான அரசியலை அண்ணாமலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. அதனால தம்பி, உன்னுடைய பருப்பெல்லாம் இங்க எடுபடாது.